ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்படி இந்த மே தினம் வந்தது, எதனால் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாராலையும் மதிக்கப்பட வேண்டிய தொழிலாளர்களுடைய உழைப்பை 16 மணி நேரத்திற்கும் மேலாக பல முதலாளிகளால் சுரண்டப்பட்ட காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை எதிர்த்து பல ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சு 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் அப்படின்னு கொண்டு வந்ததன் அடையாளம் தான் இந்த மே தினம். இன் 80 டைம் பீரியட்ல வேர்ல்டு ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் எல்லாருமே 16 to 18 hours கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து பல போராட்டங்கள் பல நாடுல நடந்துட்டு இருந்திருக்கு. அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மே 3 and 4 சிகாகோ சிட்டியில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினதுனால போலீஸால் தாக்கப்படுறாங்க. இந்த தாக்குதலில் நிறைய தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் 7 தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து வர இன் 1889 ஜூலை மந்த் 14 பாரிஸ் சிட்டியில் உலக தொழிலாளர்களோட சர்வதேச கூட்டம் ஒன்று நடைபெறுது. இதில் தொழிலாளர்கள் வர்க்கத்தோட கடவுளாக பார்க்கப்படுற கார்ல் மார்க்ஸ் அவரும் கலந்து கொள்றாரு. அவரு தான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கவும் மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிற அறைகூவல் விடுக்கிறாரு. இதில் இருந்து தான் மே தினம் கொண்டாடப்படுறதா சொல்லுது. ஒவ்வொரு நாடுகள்லையுமே அப்படியே படிப்படியாக இதை இந்த மே தினத்தை தொழிலாளர்கள் தினமாகவும் கொண்டாட துவங்குறாங்க. அண்ட் இந்தியாவில் முதல்ல மே தினம் எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னால் சமூக நீதிமன் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் தான் கொண்டாடுறாங்க. பொது உடைமைவாதியான சிங்காரவேலர் அப்படிங்கிறவரால் தான் முதலாக மே தினம் கொண்டாடப்படுது. சென்னை மெரினா கடற்கரையில் மே தின பொதுக்கூட்டத்தை அவர் தான் ஃபர்ஸ்ட் நடத்துகிறாரு. சென்னை திருவான்மியூரில் தான் இந்தியாவிலேயே முதலாக மே தின கொடி ஏற்றப்படுது. அண்ட் இதனால தான் தமிழகத்துக்கும் மே தினத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்படுது. அண்ட் என்னதான் இந்த தொழிலாளர் வர்க்கம் ரொம்ப ஓடா தேஞ்சு மாடா உழைச்சாலும் அதில் இருக்கக்கூடிய முழு பலன்களும் என்னவோ ஒரு சில முதலாளிகளுக்கு மட்டுமே சென்றடைகிறது அப்படிங்கிறது யாராலையுமே தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களோட துயரத்தை போற்றவும் அவர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தான் இந்த மே தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.